ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கண்களை மூடி செவிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நல்ல நாளிலே ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்தில் முழுவதும் கண் மணி போல பாதுகாத்து 31 நாடகம் என்னை வழிநடத்தி வந்த தயவுக்காய் உங்களை செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதிலே கர்த்தாவே, ஏதேன் என்னும் மகிழ்ச்சியின் தோட்டத்திலே கர்த்தாவே, சற்று நேரம் உங்களுடைய மெல்லிய குரலை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோதனைகள் ஆண்டவரே, நீர் பேசும் உங்களுடைய மெல்லிய குரலை கேட்கும்படி செவிகளையும் அதை காட்டு வழிகளையும் நடக்கும்படி எங்கள் இருதயங்களை அதை திறந்தபடியாய் செவிக்கிறாங்க. பேசுகிற அடியாருடைய வாயின் வார்த்தையும் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் ஒருவருக்கே ஏற்புடையவராய் மாறட்டும். இயேசுவின் மூலமாய் செவிக்கிறோம் பிதாவே, ஆமென். பெந்தெகோஸ்தே நாளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த பெந்தெகோஸ்தே நாளை ஒட்டி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன? அந்த அபிஷேகம் நமக்கு தேவையா? அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? பரிசுத்த ஆவி ஒரு உண்டா அப்படிங்கிறதான் இந்த நாளை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த என்ன சொல்றது, பெந்தெகோஸ்தே நாள் எடுத்ததுனால அது 50ஆம் நாள். பழைய பாட்டு நாட்களிலே கொண்டாடப்பட்ட அறுவடையின் பண்டிகை தான் பெந்தெகோஸ்தே நாள். இது எல்லாமே நம்ம போன வாரம் பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்தை உண்டாக்கினவர், சகல அதிகாரம் படைத்த கடவுள் சொல்ற வார்த்தை என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இப்போ ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் நீங்கள் எருசலேமிலே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? புதிய பாட்டில் இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லியா அப்போஸ்தலர் சொல்றாரு. கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அங்கே தன்னுடைய சீசர்களுக்கும் மற்றவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படிங்க முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னு சொல்லி அதான் அந்த ஆண்டவர் கட்டளையாய் கொடுக்கிறார். சர்வத்தையும் வார்த்தையினால் உருவாக்கின தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை குறித்து கட்டளையாய் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆலோசனையா என்ன? கடவுள் எல்லா இடங்களிலும் உண்மையாக பேசிட்டு வந்த ஆண்டவர் மறிச்சு அடக்கமடப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கப்புறமே அந்த சீசர்களுக்கு சொல்ற வார்த்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ சகல ஜனங்களுக்கும் போய் நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை கட்டளையிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே காத்திருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்நானம் பெற்று தலையெடுக்கிற போது துராப்பி போல பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இறங்குச்சு சொல்லி நம்ம லூக்கா எல்லாம் கட்சியில். அப்போ ஆண்டவர் மனுக்குலம் மீட்டெடுத்து வரும்பொழுது வந்த மனுஷர்களாக வந்த கடவுளுக்குமே பரிசுத்த ஆவியின் துணை இருக்கும்போது இவருக்கும் நமக்கும் அது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே ஆராய்ச்சி பார்த்துக்கலாம். இல்லையா? அப்போ இது யாருக்கெல்லாம் தேவை? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அனுபவம் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யோவான் எழுதின நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 3ஆவது வார்த்தை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு என்ன சொல்றது? உலகம் அது உள்ளவைகள் எல்லாமே அவரால் தான் உண்டாயிருக்குது. அவர் எல்லாரும் எதுவும் உருவாகல. ஆனா இதுல எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே ஆண்டவருடைய ஆவியானவருடைய அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. இல்லையா? அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இது எப்படி, இது நம்ம வந்து எப்படி பெற்றுக்கிறது? இது ஒரு வரம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்த ஆவியின் அனுபவம், அபிஷேகம், வரம் அப்படிங்கிற வார்த்தை பரிசு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன சொன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அவர் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது, எக்ஸாமையை ஜெபிக்கும் பொழுது சரி, அவர் விட்டு போகும் பொழுது
இருக்கும்போது சரி பரிசுத்தாவியானவர் அவரோட கூட இருந்தார் இல்லையா? அப்போ அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படாத உலகம் முழுவதும் பரிசுத்தாவியின் அபிஷேகம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. சரி, இது நான் எப்படி பரிசுத்தாவியை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஓகே, இருக்கு பரிசுத்தாவி தேவை, அந்த அபிஷேகம் எனக்கு தேவை. இது நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுங்கிற அடுத்த டவுட் நம்ம பண்ணலாம். ரோமர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற பொழுது அந்த மரணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நமக்கு இது என்னது ஒரு கிஃப்ட் இல்லையா? அவர் நம்ம கர்த்தருடைய வரம், கிருபை வரமோ நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னா சாகாமல் இருக்கிறது, நம்முடைய ஆன்மா அழியாமல் இருக்கிறது, தேவனுக்காய் இருக்கிற நாவி தேவனத்துல போகிற பொழுது அந்த நித்திய ஜீவன் அததான் இங்க சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் கொடுக்கிற அந்த நித்திய வரம், அந்த நித்தியமான யுகமாய் வாழ்ற வாழ்க்கையில் அந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பாவத்தின் சம்பளம் நமக்கு மரணமா இருக்கிறது. அப்படி எப்ப நம்ம பரிசுத்தாவின் அனுபவம் நமக்குள்ள வருகிற பொழுது அந்த பாவ மன்னிப்பின் உறுதி நமக்குள்ளே வரும் இல்லையா? அப்புறம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உறுதி நமக்குள்ள வரும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபிக்கிற பொழுதுதான் நமக்கு இருக்கிற பாவம் நம்ம தேடணும் போகும். சும்மாவே இருந்தா இல்லை, அந்த பரிசுத்தாவின் அனுபவம் நமக்குள்ள வந்தாதான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவின் குறித்து வரும்போது பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நமக்கு கண்டித்து வந்துடுவார் இல்லையா? அப்ப இல்லைன்னா நமக்கு தெரியாது இல்லையா? பவுலோசம் சொன்ன மாதிரி நியாயமான இல்லைன்னு சொன்னா பாவம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னது போல பாவம் நமக்கு பாவமான துடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அந்த பரிசுத்தாவின் அனுபவம் வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெப ஜீவியம் புரட்சிகரமாக மாறும். அல்லேலூயா. எப்படி அப்படின்னு சொன்னா நீங்க வேணாலும் யோசிச்சு பண்ணுங்க. நாங்க மனசீகமா உட்காந்தா அதிகபட்சமான நேரத்துல ஜெபிக்க முடியாது. ஒரு சில நேரத்துல ஆவிய நேரத்துக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது ரொம்ப நேரம் நம்ம ஜெபிப்போம். அந்த ஜெபம் புரட்சியான ஜெபத்தை நமக்கு இந்த பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுப்பார். அந்த சோர்வு வராத படிக்கு அந்த பரிசுத்தாவின் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. இல்லையா? அற்புதமல்ல அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை போடுகிற எவனோ அவர் ரட்சிக்கப்படாமல் என்று தேவனுடைய முறைத்திருக்கிறார். சகோதரரை மூத்த தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுவதற்கு இடப்படுங்கள். அவர்கள் அண்ணன் அடைந்து அடக்கணும். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனை கருத்து வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வல்லமை பெறும். அப்போ அந்த பரிசுத்தாவியின் அனுபவத்தை நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளும்படி பாவ மன்னிப்பை நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு உயிர் செல்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம். இந்த பரிசுத்தாவின் அனுபவம் நமக்குள்ள வருகிற பொழுது பாவத்தை குறித்து நமக்கு கண்டிக்கிறதா இருக்கிறது. அப்ப இதனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இது எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஆறு அப்போஸ்தலர்கள் மேலறை வீட்டிலே 120 பேர் கூடி எழுதினாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுற பொழுது அவர்களுடைய ஜென்ம வாசலிலே அவங்க பேசி ஜெபம் பண்ணினார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அவர்கள் அதை காத்திருந்தார்கள். காத்திருக்கிற பொழுது நாம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் உண்டாச்சு சொல்லி அதை பார்த்துட்டு அந்த மக்கள் என்ன அவங்க ஜென்ம வாசலிலே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அங்க ஒரு விழிப்பாச சத்தம் உண்டாயிருக்கு. அந்த அபிஷேகம் வருகிற பொழுது அந்த இடவாசல் உள்ளவர்கள் அப்போ பரிசுத்தாவியானவர் நம்ம
பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பரிசு. ஏன்னு சொன்னா அந்த ஆண்டவருக்கு பரிசுத்த மனுஷனாக கடவுளுக்கே அது தேவைப்படுகிற போது உங்களுக்கு எனக்கு இந்த பாடத்தில் உலகத்துல வாழ்றதுக்கான ஒரு சேலஞ்சிங் வாழ்க்கைக்கு பரிசுத்தாவின் அனுபவம் நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இது நம்ம இந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை மாத்திரமல்ல, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு பட்டேற்றமாக பரிசுத்தாவிய அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? எந்த சூழலிலும் நம்ம இந்த பாடம் நடந்து உலகத்துக்குள்ளே சத்துரு கொண்டு வருகிற அந்த போராட்டங்களினுடைய உலகத்துக்கு பின்னாடி நாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் முன்குறித்த திட்டத்தின்படி அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அவசியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்முடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில புரட்சிகரமான ஜெபம் உண்டாகும். ஆவியில நடந்து நம்மளால நீண்ட நேரம் ஜெபிக்க முடியும். பாவனைக்கு நிச்சயத்தை மாற்றமல்ல உறுதியும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அது மாத்திரமல்ல ஆவியின் வரங்களையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியின் வரங்கள் பிசாச பருப்பதாகட்டும் அன்றைக்கு ஏன் அதெல்லாம் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நார்மலா ஜெபிக்கும் போது எப்பவுமே நம்மளோட மனிதன் மாதிரி ஜெபிப்போம். கிடப்புனால அடப்புனாங்க நம்முடைய பரிசுத்தாவின் அனுபவம் நமக்குள்ளே வருகிற பொழுது அது சபையிலே பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா அதிக நேரம் நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவரோட இடைப்படுதல் நமக்குள்ளே காணப்படும். ஆவியானவரோட உறவாடுதல் நமக்கு காணப்படும். அந்த ஏழைகளை இழந்த உறவு பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது ஆவியானவராலே நமக்கு நிறைய நேரத்திலேயே அவரோட ரகசியங்களோடு கூட நம்மளோடு கூட உறவாட முடியும். வரையும் அப்படி இருக்கிற பொழுது நம்ம சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் வந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். யாருக்கும் அவர் வந்து என்ன பண்றது பட்சபாரமே இங்க வைக்கிறதே இல்லை. அப்ப இந்த நாளைய நம்ம இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியின் வார்த்தை நம்ம கடவுள் அழிக்கிறதா இருக்கிறார் இல்லையா? அதாவது எந்த விதமான போராட்டங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நம்ம வீட்டுக்கு இருக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியாது மேற்கொண்டு வர முடியும். பவுலோடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, நல்லறிஞ்சு அடிச்சு கொல்லப்பட்டு செத்து போயிட்டாங்க, கொலை தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அந்த மனுஷன் மீது வந்தாரு. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க பவுலோசனம் இப்படிதான் செத்தாரு யாருனாலுமே யூகிக்க முடியாது, எப்படி எப்படி இறந்தாங்க சொல்ல முடியல. ஆனாலும் அதே நேரத்தில் மிலார் அடிவாங்கியிருக்காரு, சவுக்கு அடிவாங்கியிருக்காரு, சிறைகளிலே காற்றுகள் காவல் எல்லாருமே இருந்துட்டாரு. அந்த கண்டெடுத்து கொல்லப்பட்ட அந்த இடத்துல தூக்குமலையும் தூக்கு போறோம் வீசிட்டாங்க, செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் ஒரு அப்போஸ்தல பிரயாணத்தை அவர் வந்து நடத்துறப்போ தேவனுடைய அபிஷேகம் அவருக்குள்ள இருந்ததாக தான் அவரால் அந்த காரியங்களை பண்ண முடிஞ்சது. அவர் கத்தியும் சாவலையும் பசியும் நிர்வாகத்திலும் எல்லா சூழலிலும் என்னால் இருக்க முடியும். ஆண்டவர் பக்தி விளையாட்டையும் அப்படிப்பட்ட வைராக்கியம் எப்படி வருதுன்னு சொன்னா பரிசுத்தாவின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வருகிறது. நம்ம நாமளே ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம நாமளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நமக்குள்ள அந்த பாவமளிப்பின் உறுதியை நம்ம பெற்றுக்கிடலாம். ஆமா இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பாவமளிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கிறேன், அதனால கழுவப்பட்டிருக்கேன், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நான் பெற்றுக்கிறேமா அப்படின்னு சொல்லி நம்ம நாமளே ஆராய்ச்சி பண்ணலாம். ஆமா செய்கிற ஒரு புனிதமா செஞ்சுட்டு வந்து நல்ல சண்டை போட்டுட்டேன், சூப்பரா சண்டை போட்டு வந்து அப்ப வந்து கண்ணியை விட்டு நன்றாடி அழுது செவிக்கிற மாதிரி இல்லைப்பா செய்யும் போது அந்த பரிசுத்தாவியவர் என்ன சொல்றாரு, என்னோட இடைப்படுத்துறாரு, நீ செய்யறது பாவம் அமைதியா எது அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த பரிசுத்தாவிய வார்த்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு நம்ம நாமளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஆவியில மதித்து இருக்கிறோம், பரிசுத்தாவி நம்மளுக்கு அமைதியா இருக்கிறாரு அர்த்தம். இன்னைக்கு நம்ம கேட்போம் அந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை கொடுங்க. ஆறு அப்போஸ்தலர்களோடு இருந்த அந்த பரிசுத்தம் அந்த திருச்சபை வளர்ந்துச்சு. அந்த நாட்களில் எப்படி சொன்னாங்க அபிஷேகம் கடலுக்கு எரியப்பட்ட அந்த அபிஷேகம் கடல் செஞ்சிச்சு, நிரப்புச்சு, எல்லாருக்கும் சமமாக்கப்பட்டுச்சு. ஆறு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுச்சு, வேலையாக விட்டுக் கொள்வது எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைத்தார்கள். ஒரே ஏகோபித்தமாக இருந்தது. ஏன்னா உலகில் பாசியாக இல்ல பாகுபாடுதான் இருந்தது. அது எல்லாம் இருக்கிறது அற்புதம் கேட்காங்க. அப்படி சொல்ல வரேன் ஏகோபித்த மனம் நமக்குள்ள எப்போ வரும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தாவியானவருடைய அனுபவம் நமக்குள்ளே வருகிற பொழுது இப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கான அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளங்களோடு நாம வாழணுமா? ஒவ்வொரு வருஷம் நான் கொண்டாடுறேன், யூஸ் பண்ணி கொண்டாடுறேன்,
பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுற, பரிசுத்த ஆவியை பத்தி பேசுகிற, பரிசுத்த ஆவி இருக்குதுன்னு சொல்லி பேசுற, இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்காரா? அவர் எனக்குள்ள கிரியை செய்யறாரா? நான் அவரோட இடைப்பட அவரோட இடைப்படத்துக்கான வாய்ப்பு நான் கொடுத்திருக்கிறேனா? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? என்னுடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்கிறது? என்னுடைய வேதவாசியம் எப்படி இருக்கிறது? அப்படி பரிசுத்த ஆவியான அனுபவம் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து அறியும்படி தேவன் சகலத்தையும் புத்தியுடன் மனப்பானை நமக்கு திறந்திருக்கிறவா இருக்கிறார். வேதத்தை நாம் ஆராய்ந்து அறியும்படி தேவன் ஞானத்தை கொடுக்கிறவா இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ, யாரெல்லாம் அவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறோமோ, அவங்களுக்கு எல்லாம் தேவன் இந்த நாளில் இருக்கிற இந்த நாள் ரட்சணை நாளா, இந்த ரட்சிப்பின் நாளா இருக்கிறதுனால இந்த நாளில தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் மூலம் நம்மை நடத்த சித்தம் இருக்கிறார். நாளில் வாஞ்சிப்போம், தேவனுக்கு பேசி வச்சுக் கொள்வோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை எங்களுக்கு வாங்க, என்னுடைய பாவ அழுக்குகள் அழுக்கால் கழுவும்படியார், உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும்படியார் அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சொல்லி கேட்போம். என்னுடைய ஜெப ஜீவியம் இன்னுமாய் வளரணும். என்னுடைய திருச்சபையின் வளர்ச்சி இன்னுமாய் பெறுவது சரி. அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க, அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுங்க, இந்த திருச்சபை மேல ஊற்றுங்க சரி. நம்மளுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம கேட்கிற பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுடைய நம்மை நடத்த சுத்தமாக உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் நமக்குள்ள வரும்போது தான் நம்மளுடைய தனி மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவங்கள் வெளிப்படும். இல்லைன்னு சொன்னா அவன் காட்டு சொல்றாங்க, நம்ம வேதவசனம் சொல்லுற அவருடைய கனியினாலே அறிவீர்கள். அந்த காலத்துல கசப்பு கனியை கொடுத்த போது அவங்களுடைய கனியிலே அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி வேணும் சொல்லுறவங்க. நம்மளுடைய சுபாவங்கள் மாறும். பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் வருகிற பொழுதுதான் நமக்குள்ள ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் வரும். அப்படி இல்லை, நான் இன்னும் ஒவ்வொரு விஷயத்தாலும் கடினப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அமைதியா இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இடத்துல கழுவப்படும்படியா பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை அபிஷேகத்தை எங்களுக்கு தானம் செய்ய நம்ம யாரும் கேட்கும். கர்த்தரால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கூட நம்ம நடத்துவாங்க. தேவதான இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க. ஏற்போல நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி நல்ல வாழ்க்கையோடு பரிசுத்தம் இந்த பரிசுத்த